இப்போது நம்ம ஹெட் பார்ட்டை முடிச்சிட்டோங்க. அடுத்தது வந்துட்டு பாடி பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாடி பார்ட் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க வரும். சின்ன சைஸாக தான் வரும். நான் பேலன்ஸ் இருந்த யானை வந்து இந்த மாதிரி டிசைனுக்காக கட்டி விட்டுருக்கேன். வாங்க பாடி பார்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 24th ரோலேருந்து பாடின்னு எழுதிட்டு அப்படியே பண்ண ஆரம்பிங்க. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. 24th ரோ 1 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து 1 போடுறேன். போட்டு மார்க்கிங் உடனே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது 1 2 நல்லா பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 1 2 முடிஞ்ச பிறகு அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரூஷே. டிக்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் தான் இன்க்ரீஸும் பண்ணிட்டு வரோம். பாருங்கள் 1 2 ஒரு டிக்ரீஸ், ஒரு இன்க்ரீஸ், சாரிங்க ஒரு இன்க்ரீஸ் 1 2 அடுத்தது ஒரு இன்க்ரீஸ் 1 2 அடுத்தது ஒரு இன்க்ரீஸ் 1 2 அதுக்கு அடுத்தது ஒரு இன்க்ரீஸ் 1 2 அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். இப்போ இந்த ரவுண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும், 24 இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நம்மளுக்கு அப்படியே விரிஞ்சிட்டே வரணும். சொல்கிறதாங்க, ஒரு ரோ முடிஞ்சதையுமே கண்டிப்பாக கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது போடுங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 கரெக்டாக 24 இருக்குது. ஒவ்வொரு ரவுண்டும் நம்மளுக்கு வந்துட்டு கவுண்டிங் ரொம்ப முக்கியங்க. கவுண்டிங் ரொம்ப முக்கியம். அதான் எல்லா டைமும் நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் பண்ண அப்படியே இந்த பால்ஸும் இது ஷேப்பே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது கோணிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வராது. பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது இப்போது 24th ரோ முடிச்சாச்சு. ஒவ்வொரு ரோ முடிக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க. 24th ரோ முடிச்சுட்டு 25th ரோ வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே மட்டும்தான். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. டோட்டலாக நம்மளுக்கு 24 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. நான் டோட்டலாக இந்த ரோவும் நம்ம 24 போட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இந்த ரோவும் நம்ம 24 போட்டு வந்தாச்சு. அடுத்தது 26th ரோ. நல்லா எழுதி வச்சு போடுங்க. 26th ரோ வந்து 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ். 26th ரோ வந்து 3 சிங்கிள் க்ரூஷே போடணுங்க. பாருங்கள், போட்டு மார்க்கர் போட்டு வச்சாச்சு. 3 சிங்கிள் க்ரூஷே 1 2 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ். நீங்கள் ரோஸ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதுங்க, போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் 1 2 3 டோட்டலாக வந்து நம்ம 26th ரவுண்டு முடிச்சிட்டோம். 26th ரவுண்டில் நம்மளுக்கு கவுண்ட் வந்து இது வந்து 30 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 27லேருந்து 31 வரைக்கும் நம்ம அப்படியே இந்த ரவுண்ட்ஸை கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு நான் எழுதி வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்குவேன். 27 28 29 30 31 31 வரைக்கும் நம்மளுக்கு 30 சிங்கிள் க்ரூஷே வரணும். அதை அப்படியே சொல்லிகிட்டே நம்ம அப்படியே போட்டு வந்துடலாம். ஓகேங்களா? எப்பவுமே எழுதி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 ரவுண்ட்ஸ் வந்து 30 நான் போட்டு வரணும். ஒன்றுன்னா போடும்போது கவுண்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா அடுத்ததெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது அப்புறம் அடுத்ததெல்லாம் அப்படியே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வராமல் போயிடும். அதனால தான் ஒவ்வொரு லைனும் கவுண்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே 30 வரணும். 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 பாருங்கள் எனக்கு 30 வந்துருச்சு. ஓகேங்களா? எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் நம்ம அடுத்தது இப்போ இது முடித்ததையும் நான் மார்க் பண்ணி வச்சாரோ 27 முடிச்சாச்சு. இன்னும் 4 ரோஸ் நம்ம போடணும். அந்த 4 ரோஸ் முடிச்சுட்டு அடுத்த ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் இவ்வளோ லைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு 31 வரைக்கும் முடிச்சுட்டு நான் அழைச்சி வச்சிடறேன். அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது இனி இதை வந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணுறோம். டிக்ரீஸ் எப்படி பண்ணுறோம்? 3 ஒரு இப்போ 3 இன்க்ரீஸோடு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த இன்க்ரீஸ் முடிஞ்சதையுமே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சிட்டிங்கனாவே அது தெரியும். அடுத்தது வந்துட்டு 3 டிக்ரீஸ். நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணமோ அதை அப்படியே டிக்ரீஸ் பண்ணணும். பாருங்க 1 2 3 அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். இனி எல்லாமே நம்மளுக்கு டிக்ரீஸ் ரோ தாங்க. இனி ஒரு 2 டிக்ரீஸ் ரோ போட்டால் முடிஞ்சிடும். பாருங்கள் 1 2 3 ஒரு டிக்ரீஸ் 1 இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்கள் 3 ஒரு டிக்ரீஸ். கரெக்டாக டிக்ரீஸோட ஸ்டாப் ஆகுது. இன்க்ரீஸ்னால் இன்க்ரீஸோட ஸ்டாப் ஆகணும், டிக்ரீஸ்னால் டிக்ரீஸோட ஸ்டாப் ஆகணும். ஓகேங்க. இப்போ இது எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன போடணும்? இப்போ 3 ஒரு டிக்ரீஸ் போட்டோம். அடுத்தது 2 ஒரு டிக்ரீஸ். 1 2 ஒரு டிக்ரீஸ். 1 2 ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்க இந்த ரவுண்ட் முடிச்சாச்சு. இந்த ரவுண்ட் முடித்ததையும் இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்குள்ளே ஏன்னா அடுத்த ரவுண்ட் போடும்போது நம்மளுக்கு ஃபில் பண்ண முடியாது. அதனால் இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஃபைபர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த டிக்ரீஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ டிக்ரீஸ் போட்டோம்? 33 ரோ வந்து 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். அப்படி தானங்க போட்டோம். பாருங்கள் 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் போட்டோம். அடுத்ததில் வந்து 1 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். பாருங்க 1 சிங்கிள் க்ரூஷே அதுக்கப்புறமா ஒரு டிக்ரீஸ். இந்த ஸ்பாஞ்சில் நல்லா உள்ளே தள்ளி பிடிச்சிக்கோங்க. ஒரு சிங்கிள் க்ரூஷே அப்புறம் ஒரு டிக்ரீஸ். ஸ்பாஞ்ச் பாருங்கள் இப்படி நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு டிக்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு டிக்ரீஸில் வந்து முடியுது. நம்ம கடையில் போய் பெரிய பெரிய பொம்மையெல்லாம் வாங்கினா 1000 ருபீஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? இவ்வளோ பெரிய நம்ம பன்னியெல்லாம் வாங்கினோன்னா கண்டிப்பாக ஒரு 500 சொல்லுவாங்க. நம்மளே இதுக்கு வந்து 300 அப்படி செலவு பண்ணுங்க. நல்ல யான் வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகும். நார்மல் யான்லேயே இது நம்ம பண்ணலாம். ஒரு 3 இதை மட்டும் வச்சு அழகாக இது போல் நம்மளே கம்மி செலவில் பண்ணலாம். பாருங்கள்
அடுத்தது இன்னும் அடுத்து இப்போ ஒரு 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 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் போட்டோம். அடுத்தது நம்ம எல்லாமே டிக்ரீஸ் மட்டும்தாங்க. இனி வந்து நம்ம வந்து இந்த ஹோலை வந்து இந்த ஹோல் வந்து நம்ம கரெக்டாக மறைச்சிட்றோம். அதனால பாருங்கள், மறைக்கிறதுக்கு போடுறது ஃபுல்லாக 2 அதாவது ஒரு டிக்ரீஸ், ஃபுல்லாகவே டிக்ரீஸ் மட்டும்தான். பாருங்கள், நான் 2 இதில் விட்டு அப்படியே இழுக்கிறேன். பாருங்கள், 2 லூப் ஒரு செயின் வழியாக விட்டு தான் இழுக்கிறேன். பாருங்கள், எனக்கு கேமராவில் காட்ட முடியல, தெரியுதுங்களா? அடுத்தது இங்கே 2 கரெக்டாக நம்ம 6 இங்கே ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அதாவது இங்கே 6 செயின்ஸ் போட்டோம். 6 செயின்ஸ் போட்டு 2 இன்க்ரீஸ் பண்ணி 12 கொண்டு வந்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணி நம்ம 12ம் 6ஓட வந்து நிற்கிது. ஓகேங்களா? இப்போது இது எடுத்துருங்க. எடுத்துகிட்டு யான் கொஞ்சமாக கட் பண்ணி, இந்த யான்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்க, அதனால் அதிகமாகலாம் நம்ம கட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஒரு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இதை அப்படியே இழுத்துட்றேன். இழுத்துட்டு பாருங்கள், இந்த இதில் இப்படி விட்டு எடுக்கிறேன். அப்புறம் அடுத்த அந்த செயினுக்குள்ளே இப்படி விட்டு எடுங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு 4 செயின் அப்படி விட்டு எடுத்தோம்னா போதும். விட்டு எடுத்துகிட்டு இதையை டைட்டாக இப்படி இழுத்தோம்னா போதுங்க. பாருங்கள், இழுக்கணும் கொஞ்சம். இது வெல்வெட் த்ரெட்னங்காட்டிக்கு நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோம்னா கட் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா இது த்ரெட்டை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுற, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நீளமாக விட்டோம்னா இப்படி நம்ம உள்ள கொஞ்சம் இழுத்துட்டு போகலாம். எனக்கு வந்து அது கட் ஆயிருச்சு. பாருங்கள், இது வரைக்கும் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததே தெரியாது. இங்கேயும் பாருங்கள், எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நம்ம ஒரு பாடி, ஒரு ஹெட்டு, பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் பாடி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ஒரு பாடி இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஹேண்டும் லெக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.